everyone, welcome to Top 5 YouTube channel Institute of Central Examinations. இன்னைக்கு நம்ம வீடியோல Focus 2.0 டெஸ்ட் சீரிஸ்க்கான டெஸ்ட் நம்பர் 24 க்கு ரீசனிங் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Which of the following letter number combinations will logically complete the given series and replace the question mark? Okay. So இப்போ இதுல நம்பர்ஸை வச்சு பார்க்கறேன். ஆப்ஷனுக்கு டைரக்டா போறேன். JM 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 எல்லாமே ஃபர்ஸ்ட் டூ லெட்டர்ஸ் JM தான் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் டூ லெட்டர் நான் ஆப்ஷன் क्वेश्चनல செக் பண்றதே வேஸ்ட்னு புரியுதா? சரி அப்போ ஓகே. அடுத்து பாருங்க நம்பர்ஸ் பார்க்கறேன். 27 38 என்ன ஆகுறாங்க? +11. 38 49 ஆகுது +11. 49 60 is +11 and 60 +11 பண்ணா 71 வரும். ஸோ 71 இருக்கிறது எனக்கு இந்த ரெண்டு ஆன்சர் தான். இதுல JMF இருக்கு JME இருக்கு. அப்போ தேர்ட் லெட்டர் என்ன பார்ப்போம்? B C D E அப்போ F னு வரணும். ஆன்சர் ஆப்ஷன் A. JMF 71 is the right answer. Question number 2. Each of the digits in the number 6427519. 6427519. இதுல என்ன பண்ணணுமா? இந்த நம்பர்ஸ் அசெண்டிங் ஆர்டர், அதாவது ஏறு வரிசையில் எழுதணுமா? ஏறு வரிசையில் எழுதினா என்ன கிடைப்பாங்க? 1 2 4 5 6 7 9 எழுதியாச்சு. இப்போ தி பொசிஷன் ஆஃப் ஹவு மெனி டிஜிட்ஸ் வில் ரிமைன் அன்சேஞ்ச்டு. அசல் எண்ணில் உள்ளதை போல ஒப்பிடும்போது எத்தனை இலக்கங்கள் தன்னோட நிலையில் மாறாமல் இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது இங்கே இருக்கவங்க அப்படியே இங்கே ரிப்ளை ஆகும். பாருங்க 6 1 மாறிடுச்சு, 4 2 2 4 மாறிடுச்சு, 7 5 5 6 1 7 9 9 மட்டும் தான் என்ன பண்ணுது? மாறாமல் இருக்கு. ஸோ அப்போ ஒரு நம்பர் தான் தன்னுடைய பொசிஷன்லேருந்து மாறாமல் இருக்கு. வில் ரிமைன் அன்சேஞ்ச்டு. ஆப்ஷன் டி. Question number 3. ELSG. ஆப்ஷன் எல்லா ஆப்ஷன்லையும் G தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று G தான் வரப்போகுது. HO. ஹெச்சோட வேல்யூ என்ன? 8. O15 +7. O15 B22 +7. Vலேருந்து C +7. அப்போ C3 +7 பண்ணால் 10. J GJன்னு ஆன்சர் கிடைக்க போகுது. எனக்கு GJன்னு இருக்க ஆன்சர் ஆப்ஷன் B. GJT is the right answer. Question number 4. Analogy. KSB NVE அப்படின்னு கொடுத்துறாங்களா? இப்போ ஆப்ஷனில் பாருங்களேன், எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் F தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் லெட்டர் F தான் வரப்போகுது. Fலேருந்து K. அடுத்து செகண்ட் லெட்டர் பாருங்கள், NNNU இருக்குது. அப்போ என்ன U1 ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருவோமா? சரி, அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்? இங்கே நான் ஒருத்தவங்களை போடுறப்ப S கூட ஒரு ரிலேஷன் கிடைப்பாங்க. அதே மாதிரி V கூட ஒரு நம்பர் வரப்போ இங்கே ஒரு ஆன்சர் நம்ம போட போகிறோம். அதுதான் இப்போ செகண்ட் லெட்டர் பார்க்க போகிறோம். செகண்ட் லெட்டர் UA இருக்குது, NA இருக்குது. சரியா? US என்ன ஆகுறாங்க? 21 19 -2 ஆகுதா? அப்போ Vலேருந்து -2 பண்ணால் கிடைக்கும் 20. T தான் கிடைக்கும் எனக்கு. பட் எனக்கு என்ன ஆயிடுச்சு? எனக்கு U வந்தால் அங்கே தப்பாகுது, A இருக்குது தப்பு. நெக்ஸ்ட் பாருங்கள், அப்போ FNN இருக்குது, NA இருக்குது. அப்போ N அப்படின்றது S கூடயும், நெக்ஸ்ட்டு V கூட A ஒரு ஆப்ஷன் இருக்குது, U ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரியா? A வச்சு பார்ப்போம், U வச்சு பார்ப்போம். Nலேருந்து S என்ன ஆகுறாங்க? 14 19 +5 ஆகுதா? அப்போ Vலேருந்து +5 பண்ணணும். 22 +5 பண்ணால் A தான் ரீச் ஆவாங்க. அப்போ A இருக்க ஆன்சர் தான் எனக்கு வரப்போகுது, U இருக்கவங்க வரமாட்டாங்க. இப்போ BC தான் நான் ஃபைனலாக லாக் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். லாஸ்ட் லெட்டரை மட்டும் கம்பேர்லாம். W, இதில் லாஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது? B. இதில் லாஸ்ட் என்ன இருக்குது? E. ஸோ ஆன்சரில் யார் வரணும்னு நம்ம செக் பண்ணிடலாம். WB என்ன ஆகுறாங்க? XYZ AB +5 ஆகுதா? அப்போ Eலேருந்து +5 பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? Jன்னு கிடைக்கும். Jன்னு இருக்க ஆன்சர் ஆப்ஷன் B. B is the right answer. FNW and SAJ is the right answer. ஓகேவா? ஸோ இதை நம்ம நிறைய டெஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் எக்ஸ்பிளைன் பண்ணி. இன்னும் ஒரு கொஸ்டின் ஒரு மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று, select the triad that follows the same pattern as that followed by the two triads given below. Both triads follow the same pattern. ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்கு ஒரே பேட்டர்ன் இருக்கா? இதே மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுற ட்ரையாட் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு கேட்குறாங்க. FI +3 IK +3 JM +3 MO +3. சரியா? ஓகே, +2. சரியா? Fலேருந்து I +3 Iலேருந்து K +2. அப்போ +3 +2ன்றது ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்குது. செகண்ட் லெட்டர் பாருங்கள்,
பிடி ப்ளஸ் 2 டிஎம் என்ன ஆகுறாங்க டியோட வேல்யூ 4 எம்மோட வேல்யூ 13 ஸோ அப்போ ப்ளஸ் 9 ஆகுது ஓகேவா ஸோ அப்போ எனக்கு செகண்ட் லெட்டர் ப்ளஸ் 4 செகண்ட் லெட்டர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 9 ஃபர்ஸ்ட் லெட்டர் ப்ளஸ் 3 ப்ளஸ் 2 ஆப்ஷன்ஸ் பார்ப்போமா எம்பி ப்ளஸ் 3 பிஆர் ப்ளஸ் 2 என்பி என்ன ஆகுதுங்க ப்ளஸ் 2 தான் ஆகுது தப்பு அடுத்து எம்பி ப்ளஸ் 3 என்பி ப்ளஸ் 2 தப்பு நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க கேலேருந்து பிலேருந்து 6 பிலேருந்து 6 கரெக்டாக இருக்கு அப்போ செகண்ட் லெட்டருக்கு போகிறேன் செகண்ட் லெட்டருக்கு என்ன ஆகணும் ப்ளஸ் 2 ப்ளஸ் 9 ஆகணும் ஐலேருந்து ப்ளஸ் 2 பண்ணால் கே தான் கேலேருந்து ப்ளஸ் 9 பண்ணால் டி தான் ஃபர்ஸ்ட் ஒன்னே கரெக்டாக இருக்குது பட் சி ஏன் தப்பு நம்ம செக் பண்ணணும் இல்லையா ஐலேருந்து கே ப்ளஸ் 2 தான் பட் கேலேருந்து என்ன பண்ணால் யூ கிடைக்கும் ப்ளஸ் 10 பண்ணால் யூ கிடைக்கும் நமக்கு பேட்டர்ன் என்ன ப்ளஸ் 9 தான் பண்ணணும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க ஸோ செட் அனாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குது 14 19 66 மாறி இருக்கு 43 24 134 மாறி இருக்கு செக் பண்ணிடுவோமா சரி 14 19 என்ன பண்ணால் 66 கிட்ட ரீச் பண்ண முடியும் 14 19 ஆட் பண்ணா கிடைப்பாங்க எனக்கு 33 கிடைப்பாங்க இந்த 33 டபுள் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் 66 கிடைக்குது அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணி டபுள் பண்ணணும் 8 டபுள் பண்ணால் 36 வரும் தப்பு 49 டபுள் பண்ணால் 98 கிடைக்கும் தப்பு நெக்ஸ்ட்டு 41 டபுள் பண்ணால் 82 கிடைக்கும் டியும் தப்பு எனக்கு சி தான் கரெக்டாக இருக்காங்க 16 15 ஆட் பண்ணால் 21 டபுள் பண்ணால் 42 If A denotes division, B denotes multiplication, C denotes plus and D denotes minus. What will come in the place of the question mark in the given following equation? அப்போ இதில் 10க்கு B இருக்கு B into 3 D னா என்ன அர்த்தம் எனக்கு மைனஸ் 27 நெக்ஸ்ட் C னா plus 18 A divided by 2 ஸோ சால்வ் பண்ணலாமா 2 9 30 minus 27 3 plus 9 எவ்வளோ எனக்கு 12 ஆன்சர் கிடைப்பாங்க ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் 8th கொஸ்டின் பாருங்க மிகப்பெரிய எண்ணின் ஒன்றாவது இலக்கத்தை மிகப்பெரிய எண்ணா எது எனக்கு பிகெஸ்ட் இதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர்னா எது எனக்கு 832 இதில் ஃபர்ஸ்ட் டிஜிட் அதாவது ஒன்றாவது இலக்கத்தை யார் எனக்கு 8 மிகச்சிறிய எண்ணின் இரண்டாவது இலக்கத்துடன் அதாவது லோவஸ்ட் நம்பருடைய செகண்ட் டிஜிட் லோவஸ்ட் நம்பர் எது எனக்கு இதில் 164 இதில் செகண்ட் டிஜிட் என்ன 6 இலக்கத்துடன் கூட்டினால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்க 8 + 6 எவ்வளோ 14 is the right answer. And question number 9 பாருங்க each of C, D, E, F, S, T and U has an exam on different day on the week starting from Monday and ending on Sunday. ஓகேவா மண்டேல ஸ்டார்ட் பண்ணி டியூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேல வந்து எக்ஸாம்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்காங்க ஓகேவா எஃப் ஹேஸ் தி எக்ஸாம் ஆன் ஃப்ரைடே எஃப்க்கு எக்ஸாம் எப்படின்னு சொல்லிட்டாங்க எக்ஸாக்டாக ஃப்ரைடே அன்னைக்கு எக்ஸாம் ஸோ எஃப்க்கு ஃப்ரைடே அன்னைக்கு எக்ஸாம் ஒன்லி 2 people have their exam between T and F டீக்கும் எஃப்க்கு மட்டும் ரெண்டு பேருக்கு எக்ஸாம்னு சொல்கிறாங்க டி 2 பேர் விட்டு எஃப்க்கு கீழே போட முடியுமா ஸோ முடியாது மேலே தான் போடலாம் தேர்ஸ்டே வெட்னஸ்டே விட்டு எங்கே டியூஸ்டே அன்னைக்கு டீக்கு எக்ஸாம் இருக்குது அண்ட் ஒன்லி 4 people have their exam between E and T மேலே டீக்கு மேலே 4 விட முடியாது கீழே தான் வரலாம் 1 2 3 4 people விட்டுட்டு எனக்கு ஈக்கு சண்டே அன்னைக்கு எக்ஸாம் நான் போடுறேன் அண்ட் எஸ் ஹேஸ் தி எக்ஸாம் இமிடியேட்லி ஆஃப்டர் யூ எஸ்ஸுக்கு யூக்கு உடனடியாக எக்ஸாம் இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்து அப்போ 2 பேரும் ஒட்டி போடுற மாதிரி வரணுமா ஒட்டி போடுற மாதிரி இடம் எங்கே இருக்குது இங்கே மட்டும் தான் இருக்குது அப்போ எஸ்ஸு யூக்கு உடனடியாக அடுத்து எக்ஸாம் வச்சுருக்காங்க அண்ட் டி டஸ் நாட் ஹாவ் த எக்ஸாம் ஆன் மண்டே இப்போ 2 நாள் தான் உங்களுக்கு மிச்சம் இருக்குது ஒன்று சாட்டர்டே இருக்குது ஒன்று மண்டே இருக்குது இதில் டிக்கு வந்து மண்டே கிடையாதுன்னா அப்போ மிச்சம் இருக்கிறது எங்கே வந்துடும் சாட்டர்டேல வந்துடுவாங்க பேலன்ஸ் இருக்கிறது சி தான் சி ஹேஸ் எக்ஸாம் ஆன் மண்டே கொஸ்டின் என்ன ஹவு மெனி பீப்புள் ஹாவ் எதர் எக்ஸாம் பிஃபோர் டி அண்ட் ஆஃப்டர் சி நல்லா புரிஞ்சுக்கணும் கொஸ்டினை டிக்கு முன்னாடியும் சிக்கு அப்புறமும் கேட்குறாங்க அப்போ அது டிக்கு முன்னாடியும் சிக்கு அப்புறம்னா டிக்கும் சிக்கும் நடுவில் இருக்கவங்க எத்தனை பேர்னு கேட்குறாங்க 1 2 3 4 ஸோ 4 பீப்புள்ஸ் அப்படி இருந்தால் கரெக்டான ஆன்சர் ஓகேவா கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க
N is brother of E. N யாருப்பா? ஈனுடைய சகோதரர் அப்படி சொல்றாங்க. N அப்படின்றவரு ஈக்கு சகோதரர். And E is husband of P. E என்பவர் P இன் கணவர் அப்படி சொல்றாங்க. அப்ப P வந்து ஒய்ஃபா இருப்பாங்க. Is being female. L and G are sons of P. L-ம் G-யும் யாரா? P உடைய sons. அப்ப அவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸா இருக்க முடியும். சரியா? L-ம் G-யும் brothers. யாருக்கு இவங்க சன்ஸ்னு கேட்டா EP-க்கு சன்ஸா இருப்பாங்க. And how is N related to G? G-க்கு என்ன வரும்னு கேக்குறாங்க. நல்லா பாருங்க. G உடைய அப்பா இருக்காங்க, அப்பாவுடைய பிரதர். ஓகேவா? அப்ப father's brother, தந்தையின் சகோதரன்றது ஆன்சரா இருக்கும். சோ ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் C, தந்தையின் சகோதரர், father's brother. Question number 11. Which one of the year is not a leap year? Okay. Leap year நமக்கு என்ன தெரியும்? 4 ஆல டிவைட் ஆகணும். சரி, ஓகே. 2004 லீப் இயர் தான். 1200 லாஸ்ட் டிஜிட் 0, டபுள் லாஸ்ட் 2 டிஜிட் 0 வந்தாலும் 4 ஆல் டிவைட் ஆகுமா? ஸோ ஓகே, லீப் இயர் தான். இதுவும் லீப் இயர் தான். இது லாஸ்ட் 2 டிஜிட் 0 இருக்கு, இதுவும் லீப் இயர் தான். 4 ஆல் டிவைட் ஆகுதுல, அது லீப் இயர் தானே அப்படின்னு கேட்டா கிடையாது. சரியா? இஃப் இட் இஸ் எ செஞ்சுரி, ஓகே, அவர் ரூல் இருக்கு. இது செஞ்சுரி வந்துச்சுன்னா நார்மல் இயர்ஸ் இப்போ 2004 இருந்தால் அது போதும். ஓகே, லாஸ்ட் 2 டிஜிட் செஞ்சுரினா ஒன்றும் இல்லை. 100, 200, 1100, 1200, 1300, 1900, 1800. ஸோ இதில் இருக்க மாதிரி 1600, 2100 இதெல்லாம் தான் செஞ்சுரிஸ். இது செஞ்சுரியாக இருந்துச்சுன்னா மஸ்ட் பி டிவிசிபிள் பை 400. ஓகேவா? சரியா? அப்போ 2100ன்றது 400 டிவைட் ஆகுமான்னு கேட்டால் நோ. ஓகேவா? ஆகாது. ஸோ அப்போ எனக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி தான். இவர் தான் என்ன கிடையாது? லீப் இயர் கிடையாது. நாட் அ லீப் இயர். certain code language A is son of B. A யாரு? B னுடைய மகன். A minus B நான் என்ன சொல்றோம்? ஸோ கோடர்ல ஃபர்ஸ்ட் எனக்கு ஈக்குவேஷன்ல E plus F இருக்கு. ஸோ அப்போ E is son of F. E யாரு? son of F. Next, F minus G. F minus என்ன அர்த்தமா? சிஸ்டர். அப்போ Fன்றவங்க யாருன்னா Gக்கு சகோதரியா இருக்கா. ஓகேவா? அடுத்து G division H, father. G is father of H. அடுத்து H into K அப்படின்னா K into என்ன அர்த்தம்? wife. இப்போ H is wife of K. அப்போ K is being male அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு. கொஸ்டின் பாருங்க. How is E related to K அப்படின்னு கேட்குறாங்க. E related to Kனா நல்லா கவனிச்சுக்கோங்க. K உடைய ஒய்ஃப் இருக்காங்க, ஒய்ஃப் உடைய ஃபாதர் இருக்காங்க, அவங்களுடைய சிஸ்டர், ஃபைனலி அந்த சிஸ்டருடைய சன். தமிழில் பாருங்க, K உடைய மனைவி இருக்காங்க, மனைவியோட தந்தை, தந்தையோட சகோதரி, சகோதரிக்கு ஒரு மகன். பெருசா இருக்கு. சரியா? அப்போ ஒய்ஃப்ஸ் ஃபாதர் சிஸ்டர் சன் இருக்கிறது எனக்கு ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. ஒய்ஃப்ஸ் ஃபாதர் சிஸ்டர் சன், அதாவது தமிழில் மனைவியின் தந்தையின் சகோதரி அப்படின்றது தான் எனக்கு கரெக்டான ஆன்சர் இருக்கும். ஆப்ஷன் ஏ, மனைவியின் தந்தையின் சகோதரி. டவுன் N is to the east of டவுன் O. ஓகேவா? அதாவது இந்த Nன்ற டவுன் எங்க இருக்குன்னா ஓ டவுனுக்கு கிழக்குல இருக்கான். ஓக்கு கிழக்குனா எது? ஓ உடைய ரைட் சைடில் இருக்கும். அடுத்து பாருங்க, P is to the north of town. Nக்கு நார்த், Nக்கு வடக்குல யார் இருக்காங்க? P இருக்காங்க. அண்ட் Q is to the south of P. Q எங்க இருக்காங்க? Pக்கு சவுத்தில் இருக்காங்கன்னா இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கும். இதை வந்து Pக்கு கீழே Q எங்க இருக்கலாம்? இங்கே Nக்கு நடுவில் இருக்கலாம், N தாண்டி இருக்கலாம். இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கும். ஓகே, அடுத்து டவுன் R is to the west of town Q. வெஸ்ட் ஆஃப் டவுன் Qல யார் இருக்காங்க? R இருக்காங்க. R இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு சொல்ல போகிற விஷயம் தான் நம்மளுக்கு புரியும் கடைசி எப்படி வைக்கணும்னு. டவுன் O is to the north of town, நார்த் ஈஸ்ட் ஆஃப் டவுன் R. இந்த O எங்கே இருக்குன்னா நார்த் ஈஸ்டில் இருக்கான். சரி, அப்போ நார்த்னாலே ஆருக்கு மேலே O இருக்கணும். அப்போ கீழே தான் கண்டிப்பாக இவங்க வர போகிறாங்க. இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நமக்கு. இப்போ பாருங்க,
ஆறுக்கு நார்த் ஈஸ்ட்னா என்ன பக்கம் வரும்? மேலே ரைட் சைடில் வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணிடுவாங்க? இங்கே வருவார் ஆர். கியூ பிக்கு சவுத்தில், சரியா? இந்த பக்கத்தில் வந்துடுவாங்க. முடிஞ்சிச்சு. வாட் இஸ் தி பொசிஷன் ஆஃப் டவுன் என் வித் ரெஸ்பெக்ட் டு டவுன் கியூ? கியூலேருந்து பார்க்குறப்ப என்னுடைய டைரக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. கியூலேருந்து என்ன டைரக்ஷனில் இருக்குது? ரொம்ப ஈஸி. மேல் பக்கமாக நார்த் டைரக்ஷனில் இருக்கு எனக்கு. ஓகே, வடக்கு பக்கமாக இருக்காங்கன்றது தான் ஆன்சர் இருக்கும். அடுத்து, சுந்தர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ அண்ட் டிரைவ்ஸ் 12 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஒரு பாயிண்ட் ஏல ஸ்டார்ட் பண்ணி சுந்தர் என்ன பண்ணுறாரு? 12 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி போகிறாராம். அடுத்து, he then takes a left turn and drives 9 kilometers. இங்கேருந்து லெஃப்ட்னா எந்த பக்கமாக இருக்கும்? மேலேயா இருக்கும். ஒரு 9 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறாரு. டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் டிரைவ்ஸ் 13 கிலோமீட்டர். அங்கேருந்து லெஃப்ட்னா ஒரு 13 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வராங்க. அண்ட் ஹி டேக் ஏ லெஃப்ட் டர்ன் அண்ட் டிரைவ்ஸ் 11 கிலோமீட்டர். திரும்பவும் இடது பக்கம் திரும்பி 11 கிலோமீட்டர் போகிறாராம். இங்கேருந்து இடது பக்கமாக இருக்கும், இந்த பக்கமாக இருக்கும். இது ஒரு 9, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நான் 11 போட்டுக்கிறேன். ரைட். ஹி டேக்ஸ் எ ஃபைனல் லெஃப்ட் டர்ன் அண்ட் டிரைவ்ஸ் 1 கிலோமீட்டர். கடைசியாக ஒரு லெஃப்ட் டர்ன் பண்ணி 1 கிலோமீட்டர் போகிறாராம். நல்லா பாருங்கண்ணா, இது 13 12. அப்போ இந்த கேப்பு தான் 1 கிலோமீட்டராக இருக்கும். சரியா? இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்ன பாயிண்ட்டு? ஒரு பாயிண்ட் பியை ரீச் பண்ணுறாரா? ஓகே. அவர் பாயிண்ட் பியிலேருந்து ஏவை ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸ், என்ன டேரக்ஷனில் போகணும்னு கேட்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக 11, இது 11 இருக்கும். அப்போ இந்த பேலன்ஸ் இருக்கா? 9 போக மீதி எவ்வளோ இருக்கும்? 2 கிலோமீட்டர்ஸ். அப்போ இது 2 கிலோமீட்டர்ஸ் தெரிஞ்சிச்சு. பியிலேருந்து ஏவை நோக்கி போகணுன்னா என்ன டேரக்ஷன்? அது மேல் நோக்கி போகிறது, நார்த் டைரக்ஷன். அப்போ வடக்கு நோக்கி 2 கிலோமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. HT17 is related to GQ6 in a certain code language. அதே மாதிரி LX9 KU-2 ரிலேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு QR6 கூட ரிலேட் ஆகிறவங்க யாருன்னு கேட்குறோம். ஃபஸ்ட்டு 17க்கும் 6க்கும் என்ன சம்மந்தம்னு பாருங்கள். -11 ஆகுது. அப்போ அதை வச்சு எடுக்கலாமா? அப்போது 6லேருந்து -11 பண்ண போகிறோம். என்ன கிடைப்பாங்க? -5 கிடைக்கும். -5 இருக்குது. 2 ஆன்சர். PO இருக்குது, PQ இருக்குது. செகண்ட் லெட்டர் மட்டும் செக் பண்ணிவிடுவோமா? Tலேருந்து Q என்ன ஆகுறாங்க? T20, Q17, -3. அப்போ எனக்கு 6லேருந்து -3 பண்ணணும். 18 -3 15. ஓன்று ஆன்சர். ஆப்ஷன் சி PO5 இஸ் தி ரைட் ஆன்சர். ABC, DEF live on 6 different floors of the same building. Lower most floor வந்து 1 அதுக்கு மேலே இருக்க ஃப்ளோர்ஸ்னா 2 3 4ன்னு சொல்கிறாங்க. ஸோ 1 2 3 4 5 6 ஃப்ளோர்ஸஸில் என்ன பண்ணுறாங்க? இவங்க வசிக்கிறாங்க. அடுத்து, the product of floor on which F and D live is 15. நல்லா கவனிச்சுக்கணும். F and Dயும் வாழற ஃப்ளோர்ஸோட ப்ராடக்ட் தான் எனக்கு எவ்வளோ? 15ன்னு சொல்கிறாங்க. இந்த 6 நம்பரில் எந்த 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 15 கிடைப்பாங்க? ஜஸ்ட் 3 × 5 தான் கிடைப்பாங்க. அப்போ FD என்னவா இருக்க முடியும்? 3 or 5ல் இருக்க முடியும். ஓகே, அடுத்து பாருங்க. E lives immediately above C. E lives immediately above C. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம 3க்கும் 5க்கும் பாசிபிலிட்டி வச்சுட்டோம். 2 பேர் ஒட்டி போகிற மாதிரி இடம் பேலன்ஸ் எங்கே இருக்குது? இங்கே கீழே மட்டும்தான் இருக்குது. அப்போ E எங்கே இருப்பாங்க? Cக்கு மேலே உடனடியாக வசிக்கிறாங்கன்றது இங்கே வந்துடும். The sum of floors on which A and D lives is 7. இப்போ ஏவும் டியும் வாழறது வந்து 7ன்னு சொல்லியாச்சு. எனக்கு எஃப்க்கு வந்து என்னது? டிக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குது? 3 இருக்குது, 5 இருக்குது. ஓகேவா? 3யும் 5ன்னு சொல்லியாச்சு. இப்போ 3 கூட ஒரு நம்பர் ஆட் பண்ணால் 7 கிடைக்கும். 5 கூட ஒரு நம்பர் ஆட் பண்ணால் 7 கிடைக்கும். பட் 5 கூட 2 ஆட் பண்ணால் 7 கிடைக்கும்ன்றதுனால, ஆனால் 2ல் யார் இருக்கா? ஆல்ரெடி E இருக்காங்க. அப்போ 5ன்றது யார் கிடையாது? D கிடையாது. F தான் 5, D தான் 3. இப்போ பாருங்க பார்ப்போம். D வந்து 3ல் இருப்பாங்க, F 5ல் இருப்பாங்க. Dயும் யாரும் சேர்ந்தா 7ன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஏவும் சேர்ந்தா 7. 3 கூட யார் ஆட் பண்ணால் 7 கிடைப்பாங்க? 4 ஆட் பண்ணால். ஸோ இங்கே ஏ வந்துடுவாங்க. பேலன்ஸ் இருக்கிறது யார்? A, B தான். ஸோ B is on the 6th floor. கொஸ்டின் என்ன? வாட் இஸ் சம் ஆஃப் ஃப்ளோர்ஸ் ஆன் விச் A and E live? ஏவும் ஈயும் சேர்ந்து வாழற ஏவும் ஈயும் வாழற ஃப்ளோர்ஸோட கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. ஏஇ. ஓகேவா? 4 + 2 என்ன கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர்.
Question number 17 பாருங்க. 7 boxes A, B, C, D, E, F and G are kept one over the other. அதாவது ஒரு 7 பெட்டிகளை 1 2 3 4 5 6 7 பெட்டிகளை என்ன பண்றாங்க ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சிட்டு C is kept immediately above F. அதாவது F க்கு மேல உடனடியா யார் இருக்காங்க C இருக்காங்க அப்படினு சொல்றாங்க. அடுத்து G is kept immediately above B. G எங்க இருக்கா B க்கு உடனடியா மேல இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து வரணும். பட் வேற வேற இடத்துல இருப்பாங்க. ஒன்லி E is kept above D. முடிஞ்சு போச்சு. Dக்கு மேல E மட்டும் தான் இருக்குனா அப்ப Dக்கு மேல ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி எங்க வருவாங்க Dக்கு மேல E மட்டும் தான் இருக்கு. அடுத்து only 2 boxes are kept above C. Cக்கு மேல 2 பாக்ஸ் மட்டும் தான் இருக்குனா அப்ப C மேல அந்த மூன்றாவது இடத்துல C வந்துருவாங்க. இப்போ நம்ம ஃபில் பண்ணோமா Cக்கு கீழ F அப்படி முடிஞ்சிச்சு. இப்போ இந்த GB போடுறதுக்கு ஒன்னு GB இங்க வரலாம் இல்ல GB இங்க வரலாம். ஆனா அவன் என்ன சொல்லிருக்கான்னு பாருங்க. G is not in the third position from the bottom. கீழ இருந்து மூன்றாவது இடத்துல G இல்லனா அப்ப எங்க தான் வருவாங்க இங்க தான் வருவாங்க. ஓகேவா ஃபைன். இப்போ எனக்கு என்ன क्वेश्चन பாருங்க. How many boxes are kept above G? சோ இங்க மிச்சம் இருக்கிறது யாரு A வந்துருவாங்க. G க்கு மேல எத்தனை பாக்ஸ்னு கேக்குறாங்க 1 2 3 4 5. So 5 boxes option D is the right answer. Okay va? Question number 18 பாருங்க. In a certain code language, talk to him coded as YDHPMU. When you talk is coded as NCMUBT. What is talk code in that language? Okay va? Talk ரெண்டுத்துக்கு காமனா இருக்கா? அப்ப கோட் யார் காமனா இருக்கா? MU தான். So answer என்ன? Option D is the right answer. If 1 is added to each odd digit 7 6 4 3 1 8 5. இதுல என்ன சொல்றாங்க 1 is added to each odd digit. இதுல இருக்கிற ஒவ்வொரு ஒற்றைப்படை எண்கள் கூடயும் 1 ஆட் பண்ணுங்க. ரெண்டை வந்து என்ன பண்ணணுமா சப்ட்ராக்ட் பண்ணுங்க எல்லா ஈவன் டிஜிட் கூட சொல்றாங்க. அப்ப 7 + 1 8 6 - 2 4 4 - 2 2 3 + 1 4 1 + 1 2 6 6 ஆயிடுச்சு முடிஞ்சா. இப்போ எனக்கு what will be the difference between highest and lowest digit in the new number thus formed? இதில் புதுசாக உருவாக்குறதுல பெரிய டிஜிட்டுக்கும் அதாவது 8க்கும் சிறிய டிஜிட் 2க்கும் இருக்கிற வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 8 - 2 is 6 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? Question number 20 பாருங்க. At what time between 4 and 5 will the hands of a clock point opposite direction? ஒண்ணுமே இல்ல ரொம்ப சிம்பிள் தான். 12/11 into minutes. அதாவது இந்த மினிட்ஸ்ன்றது யாரை மீன் பண்ணுதுன்னு பாருங்க. கொடுத்துருக்காங்கல்ல இந்த டியூரேஷன்ல குட்டி டியூரேஷன் குட்டி நம்பர் யாருன்னு பாருங்க 4. இந்த 4க்கான ஆப்போசிட்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க நேர்கோட்டின் அமைன்னு கேட்டா 4க்கான ஆப்போசிட்ல கிளாக்ல என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. படம் வரைஞ்சு தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஈஸியாக சொல்லலாம். 6க்கு 2 நம்பருக்கு முன்னாடி 4 இருக்கா அப்போ 12க்கு 2 நம்பருக்கு முன்னாடி யார் இருப்பாங்கன்னு பார்த்தா 10 இருப்பாங்க. இந்த 10க்கு என்ன மீனிங் மினிட்ஸில் 50 மினிட்ஸ். ஓகேவா? இல்லாட்டி இன்ட்டு 5 பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் இது மீன் பண்ணுது. அப்போ 12/11 into 50. ஸோ 12 5 60 600 / 11 ஆன்சர். நமக்கு மிக்சர் ஃப்ராக்ஷனாக இது எல்லாமே இருக்குது கரெக்டாக. ஸோ அப்போ மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். 111 and 511 is 55 பேலன்ஸ் 50 411 and 6/11. அப்போ டைம் என்ன ஆகும் 4 மணி 54 நிமிஷம் 6/11 எனக்கு என்ன கிடைக்கும் நேர்கோட்டில் அமையும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். Question number 21 பாருங்க. Study the following letter number இதெல்லாம் கலந்துருக்கு இல்லையா இதில் which character is 5th to the right of 18th character from the right end? அதாவது 2 ரைட் வந்திருக்கு. ரைட் டு தி ரைட் எண்டுன்றாலே 2 ரைட் வந்துச்சுன்னா இதில் 2 லெஃப்ட் வந்துச்சுன்னா ரெண்டுமே பேரலாக இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிக்கோங்க. என்ன மைனஸ் பண்ணணும் 18 என்ன பண்ணணும் மேலே 5th இருக்கா 2 மைனஸ் பண்ணால் 13th ஃப்ரம் தி ரைட் யாருன்னு பார்த்தா முடிஞ்சு போச்சு. ஓகே அப்போ ஆன்சர் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஆன்சர் ஆப்ஷன் ஏ டி இஸ் தி ரைட் ஆன்சர். இது என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. 18th கேரக்டர் ஃப்ரம் தி ரைட் என்ன இங்கே வந்திருப்பாங்க 14 15 16 17 18 இங்கே வந்திருக்கா இவனுக்கு திரும்ப ரைட்டில் 5th யாருன்னு கேட்குறாங்க 1 2 3 4 5ன்னு கிடச்சிருப்பாங்க.
சரியா? ஸோ அதுக்கு தான் 2 ரைட் வரப்போ மைனஸ் பண்ணுறோம். ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட் வந்தால் ப்ளஸ்ஸு, ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு வந்தாலும் ப்ளஸ்ஸு, ரெண்டுமே ரைட்டு ரெண்டுமே லெஃப்ட் வந்தால் மைனஸ். ஓகே. கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க. ஆல் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் மிஷின்ஸ். எல்லா கம்ப்யூட்டர்ஸுமே என்னது எனக்கு மெஷின்ஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் நோ டெலிவிஷன் இஸ் ஏ கம்ப்யூட்டர். எந்த டெலிவிஷனுமே எனக்கு என்ன கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது. அண்ட் ஆல் தி டெலிவிஷன்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். எல்லா டெலிவிஷனுமே என்ன எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்கிறோம். சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் மெஷின்ஸ். சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன எனக்கு மெஷின்ஸ் சொல்கிறாங்க. ரெண்டும் சேர்ந்த மாதிரி தெரியுது அவங்களுக்கு? கண்டிப்பாக கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. சம் மெஷின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸ். எஸ், ஃபுல்லாக இருக்கிற மெஷின்ஸில் கம்ப்யூட்டர்ஸ்ன்றது பார்ட்ஸ் ஆக்குபை பண்ணியிருக்கு. செகண்ட் ஒன் இஸ் தி ரைட்ஸ். சம் டெலிவிஷன்ஸ் ஆர் மெஷின்ஸ். சில டெலிவிஷன்ஸ் மெஷின்ஸா? இல்லை, தே ஆர் நாட். ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோவர்ஸ். இரண்டாவது முடிவுரை மட்டுமே சரியானது. நம்பர் 23 பாருங்க. 21, 19, 18, 22, 32-348 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது 21, 19 பெருக்கி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா 20, 19 எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 380 ப்ளஸ் ஒரு 19னா 399 கிடைக்குது. பட் இங்கே என்ன இருக்குது, 299 இருக்கா? ஸோ அப்போ வந்து -100ன்னு வச்சுக்கலாமா? ஓகே. நெக்ஸ்ட் 18 × 22 என்ன கிடச்சிருப்பாங்க எனக்கு? 360, ஒரு 36னா 396ன்னு கிடச்சிருக்கும். இங்கே அதே மாதிரி -100 பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு இங்கே லாஸ்ட்டாக அப்படியே ரிவர்ஸில் போகிறோம். இங்கே -100 பண்ணி தானே இந்த ஆன்சர் கிடச்சிருக்கும். அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கணும், +100 பண்ணுவோம். 448ன்னு கிடச்சிருப்பாங்க. 448ன்றது 32 கூட யாரை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும்னா 32வை டிவைட் பண்ணி பார்த்தா முடிஞ்சு. 132, 132 அண்ட் பேலன்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க எனக்கு 32னா பேலன்ஸ் என்ன இருந்திருக்கும்? 8 + 4 is 12. 128னா 432 128ன்னு கிடச்சிருக்கும். ஸோ 1432 என்னது எனக்கு 448. அதுலேருந்து -100 பண்ணி எனக்கு 348 போட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ பேட்டர்ன் என்ன, ஃபஸ்ட்டு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி -100 பண்ணால் தேர்ட் நம்பர் கிடைக்கிறாங்க. ஓகே. கொஸ்டின் நம்பர் 24 பாருங்கள். இன்இக்வாலிட்டி பசில். எந்த கன்க்ளூஷன் கரெக்டாக கண்டுபிடிக்கலாம்? சி இஸ் லெஸ் தென் எஃப்னு கொடுத்துருக்காங்களா? சி இங்கே இருக்குது, எஃப் அங்கே இருக்கா? அப்போ எப்படி ரிலேட் பண்ண போகிறோம் பார்க்கலாம். சி இஸ் கிரேட்டர் தென் டி, டி இஸ் கிரேட்டர் தென் இ, இ இஸ் கிரேட்டர் எஃப். அப்போ பாருங்க, சி இஸ் லெஸ் தென்னு வரணும். எனக்கு என்ன ஆயிடுச்சு, எனக்கு வெயிட் கைஸ், சி இஸ் லெஸ் தென் தான் டி and D is greater than E and E is greater than E. ஸோ இங்கே எந்த கரெக்டாக இருப்பாங்க? எனக்கு இங்கே சிம்பிள் பிரேக் ஆகிடுச்சு. ஓகே, சி சின்னதுன்னு இங்கே மீன் பண்ணியிருக்கு. பட் இங்கே போகிறப்ப என்ன ஆகிடுறாங்க, சிம்பிள் பிரேக் ஆகுறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று தப்பு. செகண்ட் பாருங்கள், B இஸ் கிரேட்டர் தென் டின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ அப்போ இதை மட்டும் ரிலேட் பண்ணி பார்த்தாலே போதும். B இஸ் கிரேட்டர் தென் C பட் C இஸ் லெஸ் தென் D. அப்போ இங்கே சிம்பிள் பிரேக் வருது. ரெண்டுமே தப்புன்றது தான், நன் ஃபாலோஸ்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். 25, சம் சீஸ் ஆர் பட்டர்ஸ். சில சீஸ் என்ன எனக்கு பட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல் ஆயில்ஸ் ஆர் பட்டர்ஸ். எல்லா ஆயில்ஸுமே பட்டர்ஸ். ஓகே, ஸோ கொஞ்சம் பெருசாக போடலாமா? சில சீஸ் எனக்கு பட்டராக இருக்குது. அண்ட் சம், ஓகேவா, ஆல் ஆயில்ஸ் ஆர் பட்டர்னா ஃபஸ்ட் இருக்கும் உள்ளே வரணுமா? அப்போ எல்லா ஆயிலும் பட்டர்னா ஆயில் உள்ளே வந்துடுவாங்க. அடுத்து, நோ பட்டர் இஸ் அ லிக்யூட். எந்த பட்டருமே எனக்கு என்ன கிடையாது, லிக்யூட் கிடையாது. கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். கன்க்ளூஷனில் நோ ஆயில் ஆர் லிக்யூட். எந்த எண்ணெய்களும் திரவங்கள் இல்லை சொல்கிறாங்க. நோ ஆயில் ஆர் லிக்யூடா? எஸ், கரெக்ட். ஆயில்ன்றது மொத்தமே பட்டர் உள்ளே இருக்குது. அந்த ஒட்டுமொத்த பட்டருமே லிக்யூட் கிடையாதுன்னா அப்போ ஆயிலும் லிக்யூட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். சம் பட்டர் ஆர் சீஸ். சில பட்டர் சீஸாக இருக்கா? எஸ், இங்கே பாருங்கள். சம் சீஸ் ஆர் பட்டர்னாலும் சம் பட்டர்னால் சீஸ்னாலும் கரெக்டு தான். செகண்ட் ஒன்று கரெக்ட். ஆல் பட்டர்ஸ் ஆர் ஆயில். எல்லா பட்டர்ஸும் ஆயிலா? இல்லை, எல்லா ஆயில் தான் பட்டரு. தேர்ட் ஒன்று தப்பு. ஆன்சர் என்ன கிடைக்கும் எனக்கு? போத் தி கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸ். ஆப்ஷன் ஏ. Question number 26. There are 88 mobile phones, each of separate brands arranged in a straight line. ஓகேவா? இந்த ஸ்ட்ரெயிட் ரோல் என்ன பண்ணுறாங்க, இந்த 88 மொபைல்ஸை அடுக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் கே பிராண்ட் மொபைல் இஸ் 47th ஃப்ரம் தி லெஃப்ட்.
ஓகே லெஃப்ட் அண்ட் ரைட்டில் முடிச்சோன்னா இந்த லெஃப்ட்லேருந்து பார்க்குறப்ப என்ன பண்ணுதான் 47th பிளேஸில் யார் இருக்காங்க கே பிராண்ட் மொபைல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து எம் பிராண்ட் மொபைல் இஸ் 34th ஃப்ரம் தி ரைட். 34th ஃப்ரம் தி ரைட்டில் இருக்காங்க யார் எம் பிராண்ட் மொபைல் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா how many mobile phones are between the K and M brands கேட்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஃபுல்லாக 88 இது ஃபுல்லாக 88 இதில் இந்த பக்கம் இருக்கிற 47 எனக்கு வேணாம், இந்த பக்கம் இருக்கிற 34 வேணும். அதாவது M வரைக்கும் இருக்கவங்களும் வேணாம், K வரைக்கும் இருக்கவங்களும் வேணாம், நடுவில் இருக்கவங்க தான் வேணும்னா அப்போ என்ன பண்ணணும், 2 பேரையும் தூக்கிட்டா எனக்கு மொத்தம் மிச்சம் இருக்கவங்க கிடச்சிருவாங்களா? ஸோ 2 பேரும் ஆட் பண்ணுங்க. 47 + 34. ஸோ ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் 81 கிடைக்கும். 81ன்றது இந்த பக்கமும் போயிடுச்சு இந்த பக்கம் போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் நடுவில் யார் இருப்பாங்க 7 மொபைல்ஸ் இருக்கும். அப்போ எம் மொபைலுக்கும் கே மொபைலுக்கும் நடுவில் எத்தனை மொபைல்ஸ் இருக்குது 7 மொபைல்ஸ் இருக்குன்றதான் கரெக்டான ஆன்சர். How many such pairs of letters are there in the universal அப்படின்ற வார்த்தையில் நல்லா கவனிச்சுக்கோங்க. யூனிவர்சல் இந்த வார்த்தையில் which has many letters between them as well. ஓகேவா? இந்த கோடை நல்லா வச்சுக்கோம். ஆஸ் பர் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர், அதாவது ஆங்கில அகரவரிசையில் இருக்கிறது மாதிரியே இதுலேயும் லெட்டர் கேப்ஸ் வச்சுருக்கோங்க. எத்தனை பேர் கேட்குறாங்க? ரொம்ப சிம்பிள் கைஸ், ரொம்பலாம் கஷ்டப்படுறோன்னா ஈஸியாக சொல்லித்தரேன். இந்த யூலேருந்து என் இப்போ பாருங்களேன், ஏ பி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் ஏ பி சிடி. இதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது டயர்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏபிசிடியில் என்ன பண்ணும் ஆர்எஸ்டி. நிஜமானு ஏபிசிடியில் ஆருக்கு எஸ்க்கு நடுவில் ஆருக்கு டிக்கு நடுவில் ஒரு லெட்டர் இருக்குமா? அப்போ இவங்க ஒரு பேர் இந்த மாதிரி தான் எடுக்க போகிறோம். சரியா? அப்போ அடுத்து யூலேருந்து இந்த பக்கம் எதுவுமே இல்லை, போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் தான் பார்க்க போகிறோம். இப்படியும் பார்க்கணும் இப்படியும் பார்க்கணும். NOPQR வந்துருச்சு பாருங்கள். என்லேருந்து ஆர், என்லேருந்து ஆருக்கு ஏபிசியில் நிஜமாக 3 லெட்டர் நடுவில் இருக்கும், இதுலேயும் ஒரு 3 லெட்டர் நடுவில் இருக்குது. அதுக்கப்புறம் NOPQRS, என்னுக்கும் எஸ்ஸுக்கும். TUV அடுத்து முடிஞ்சா IJKLMNO PWXYZA EFGHIRS. மேம் ஆல்ரெடி இங்கே NS எடுத்துட்டோம்னா ஆருக்கு எஸ்ஸுக்கு நடுவில் ஏபிசிடி ஒன்றுமே இருக்காதுல்ல, அப்போ இதுவும் ஒரு பேர் தானே. சரியா? அப்போ 3 ஆச்சு. ஓகே. அடுத்து TUV STU முடிச்சா என்ன பண்ணிட்டோம், நம்ம ஃபார்வர்ட் பார்த்துட்டோம், பேக்வேர்ட் பார்க்க போகிறோம். LMNOPQRST ABCDEFG RSTUV என்ன கிடச்சிருக்கு எனக்கு எஸ்லேருந்து வி 4வது பேர் WXYZ RSTUV வராது, EFGHI வராது, VWXYZல IJKNU. ஸோ அப்போ எத்தனை பேர்ஸ் இருக்குது 4 பேர்ஸ் இருக்குன்னு தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். கொஸ்டின் 28 பாருங்க, என்ன கேட்குறாங்க இதில் அப்படின்னா ஹேவிங் எஃப்ன்ற பக்கத்துக்கு எதிர்பக்கம் என்னன்னு கேட்குறாங்க. இதில் நல்லா பாருங்க, எனக்கு எஃப் எந்த டேஸில் இருக்குது, இந்த டேஸில் இருக்கா, இந்த 2 டேஸையும் சும்மா எந்த 2 டேஸ் வேணால் கம்பேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த 2 டேஸையும் நான் கம்பேர் பண்ணுறேன். யார் யார் காமனாக இருக்கா, பி பி டி டி. இது என்ன டைப்பு, 2 ஃபேஸ் காமனாக இருக்குது. அப்படி இருந்தால் என்ன அர்த்தம், பேலன்ஸ் இருக்க 2 பேர் ஆப்போசிட்ஸ். எஃப்க்கு ஆப்போசிட்டு சி, சிக்கு ஆப்போசிட்டு எஃப். ஸோ இப்போ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி. சி இஸ் தி ரைட் ஆன்சர். Question 29 பாருங்க. How many triangles are there? Find the number of triangles னு சொல்லியாச்சு. நல்லா கவனிச்சுக்கலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு தெரியறதெல்லாம் எடுங்க. 1 2 3 4 அடுத்து 5 6 7 8. 8 ஆச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, இது ஃபுல்லா 9, இது ஃபுல்லா 10. அப்போ மொத்தம் 10 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்றது தான் கரெக்டான ஆன்சர். In a certain code language, reason is coded as 5410129 சொல்லியிருக்காங்க. அதாவது ரீசனுக்கான கோடு 5410129. சரியா? ஸோ அப்போ என்னோட வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு 14 கிடைக்கும். 14 எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க, டிஜிட் சம் பண்ணால் 1 + 4 = 5. அதே மாதிரி ஆர்டர் வேல்யூன்னு பார்த்தா எனக்கு 18, 1 + 8 = 9. சரி, நெக்ஸ்ட் எனக்கு ஹெல்த்தின்னு ஒரு வார்த்தை இருக்கு.
ஹெல்த்தியில் பாருங்கள் ஹெச்சோட வேல்யூ என்ன 8. எனக்கு லாஸ்ட்டாக 8 இருக்கான்னு கேட்டால் கிடையாது, 16 இருக்கு. எப்படி இப்போ டபுள் டிஜிட் வரப்போ எனக்கு என்ன பண்ணுறேன், டிஜிட் சம் பண்ணிக்கிறேன். சிங்கிள் டிஜிட் பண்ணால் அது என்ன பண்ணணும், டபுள் பண்ணணும். அப்போ ரூல் என்னென்னா கான்ஸ்டன்ட்டுக்கு டபுள் டிஜிட்டாக இருந்துச்சுன்னா டிஜிட் சம் பண்ணணும், சிங்கிள் டிஜிட்டாக இருந்ததுன்னா மல்டிப்ளை பை 2 பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வவலுக்கு என்ன ரூல்னு பாருங்கள். வவலுக்கு நம்ம சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது AEIOU 1 2 3 4 5 5 இது நம்ம என்ன பண்ணுவோம், நம்பரிங் பண்ணுவோம். அதே மாதிரி டிசைனிங்லேயும் பண்ணலாம். சில கொஸ்டின்ஸில் இப்படியும் வரும். ரைட்டா, இதில் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தா ஓகே என்ன இருக்குது 4 இருக்குது. அப்போ 1 2 3 4 5 தான் இருக்குது. சரியா, இப்போ நம்ம என்ன ரூல் கண்டுபிடிச்சிருக்கோம், கான்சனண்ட்டுக்கு சிங்கிள் டிஜிட்டாக இருந்தால் டபுள் பண்ணணும், டபுள் டிஜிட்டாக இருந்தால் என்ன பண்ணணும், டிஜிட் சம் பண்ணணும். வவல்ஸ்க்கு 1 2 3 4 AEIOU கோட் பண்ணணும். கொஸ்டின் என்ன நமக்கு, தி வேர்க். ஓகே, ஸோ DIVULGE டியோட வேல்யூ என்ன 4. 4 சிங்கிள் டிஜிட்டா, இப்போ டபுள் பண்ணால் 8. 8ல் முடியணும் ஆன்சர். 8ல் முடிகிற ஆன்சர் எத்தனை இருக்குது, 1 தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி முடிச்சிட்டோம் இல்லையா. சரி, ஈக்கு எனக்கு AIOயில் என்ன கிடைப்பாங்க, 2ன்னு கிடைப்பாங்க. அடுத்து ஜியோட வேல்யூ என்ன 7. 7 டபுள் பண்ணால் 14. எல் இருக்குது, எல்லோட வேல்யூ 12 டபுள் டிஜிட்டா, அப்போ 1 + 2 இஸ் 3. 2 1 4 3 அப்படின்ட்டு. ஸோ அடுத்து எனக்கு யூன்றது வவ்வலா, வவ்வலுக்கு என்ன போடணும் நம்ம யூக்கு 5. வின்றது 22வா, விஏ டபுள் பண்ணால் என்ன கிடைப்பாங்க, சார் விஏ 2 + 2 பண்ணால் 4. ஐக்கு என்ன கிடைக்கிறாங்க 3. அப்போ 4 3 8. ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது புதுசாக கற்றுட்டிங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. கன்சிஸ்டண்ட்டாக இருங்க.